ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த மொபைல் வந்து கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வந்து 36,000 38,000. ஏன்னா அப்ராட் மொபைல் தான் வரும், இந்தியன் மொபைல் வராது இதில். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, டச்சு வந்து சில நேரம் ஒர்க் ஆகுது, சில நேரம் ஒர்க் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கிளாஸ் மாற்றிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்பப்போ வேலை கொடுக்குது. ஏன்னா ஒரு சைடு வேலை செய்யுது, ஒரு சைடு வேலை செய்ய மாட்டேது. திடீர்னு வந்து சுத்தமாக வேலை செய்ய மாட்டேது. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக கூட ஆயிடுது. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வருது இந்த மொபைலில். அதுக்காக தான் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திறமையான மெக்கானிக்கு இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதை வந்து திரும்ப கலட்டி திரும்ப சரி பண்ணி மாற்றிடுவாங்க. சரிங்களா? இதில் அதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 128 GB, 8 to 128 வரும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ ஜிபிமா? 8 to 128ஆ? 8 to 128. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கிட்ட தான் இது சரிப்படும். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் வாங்கினாங்கன்னா அது வந்து அவங்களோட ரிஸ்க்கு. நாங்கள் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்கில் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே கொடுத்த மொபைல் தான் 24,000 ரூபா என்னமோ கொடுத்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்துருச்சு. இது மொபைலு ரிட்டர்ன் வரல. அவர் வந்து விற்று கொடுக்க தான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் குறைச்சோன்னா அவர் அடுத்து நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ணுவாரான்னே தெரியாது. அதுக்காக தான் வந்து நியாயமாக வந்து அவர் 10,000 ரூபா சொன்னார், அதே ரேட்டே போட்டிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இதில் இதுதான் ப்ராப்ளமே.